Hello students, welcome to Shiny Maths. 9ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 7.1 பார்க்கலாம். ஒரு முக்கோண வடிவ வயலின் பக்க நீளங்கள் 28 மீட்டர், 15 மீட்டர் மற்றும் 41 மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக. அதாவது இப்போ ஒரு வயல் இருக்கு, இது முக்கோண வடிவில் இருக்கு, அதோட பக்க நீளங்களும் கொடுத்துட்டாங்க. நம்ம பரப்பளவை கண்டுபிடிக்கணும், சரிங்களா? மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக. அதாவது வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகுதான். அப்போ வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஃபர்ஸ்ட் பரப்பளவு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை 20ஆல் பெருக்கிட்டோம்னா மொத்த செலவு எவ்வளவு ஆகும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? ஓகே, அப்போ பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏ, பி, சி அப்புறம் எஸ்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கலாம். பாருங்க, பக்க நீளங்கள் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 28 மீட்டர். ரெண்டாவது இருக்கக்கூடியதை பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு 15 மீட்டர். அப்புறம் மூணாவது இருக்கக்கூடியதை சீன் எடுத்துக்கிறேன், 41 மீட்டர். இனி இதை வச்சு எஸ் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஏ கூட்டல் பி கூட்டல் சி டிவைடட் பை 2. ஏயோட மதிப்பு 28 கூட்டல் பியோட மதிப்பு 15 கூட்டல் சியோட மதிப்பு 41 டிவைடருக்கு கீழே 2. இப்போ மேலே கூடிய மொத்தத்தையும் கூட்டலாம். கூட்டினா 84ன்னு கிடைக்கும். டிவைடருக்கு கீழே 2. அப்போ ரெண்டாவது எப்படி கேன்சல் பண்ணலாம்? ஓ 2 2, நான் 2 8, அப்புறம் இ 2 4. என்ன கிடைக்குது? நம்மளுக்கு 42ன்னு கிடைக்குது. அப்போ எஸ்ஸோட மதிப்பு 42. அலகு எழுதணும். எல்லாமே மீட்டர்ல தந்திருக்காங்க. அப்போ இதையும் மீட்டர்ல எழுதிக்கலாம், சரிங்களா? இனிமே பரப்பளவு கண்டுபிடிக்கக்கூடிய ஹெரான் ஃபார்முலாவை எழுதிக்கலாம். அப்போ முக்கோணத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ இன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி. இதுதான் ஃபார்முலா. மறக்காம சதுர அலகு எழுதிடணும், அதை எப்பவுமே மறக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ எல்லா மதிப்புமே தெரியும், ஃபார்முலாவில் பிரதியிடலாம். எஸ்ஸோட மதிப்பு 42, அப்புறம் எஸ்ஸோட மதிப்பு 42 தான். அடுத்த மைனஸ் ஏயோட மதிப்பு 28 எழுதிடலாம். ஓகே, அப்புறம் எஸ்ஸோட மதிப்பு 42, அடுத்த மைனஸ் பியோட மதிப்பு 15 எழுதிருங்க. அப்புறம் எஸ்ஸோட மதிப்பு 42, அடுத்த மைனஸ் சியோட மதிப்பு 41 எழுதிக்கலாம். ஓகே, நம்ம மைனஸ் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42 இன்டூ 42ல இருந்து 28 கழிச்சா 14ன்னு கிடைக்கும். அப்புறம் 42ல இருந்து 15 கழிச்சா 27ன்னு கிடைக்கும், ஓகேங்களா? இன்டூ இனி 42ல இருந்து 41 கழிச்சா 1ன்னு கிடைக்கும். ஓகே, இனி பாருங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 42. இப்போ இந்த 42 டா ஃபார்மேட்டில் போட்டு பாருங்க, 2 வாய்ப்பாடு போகும். அப்போ இ 2 4, இனி ஓ 2 2. இதுக்கப்புறம் 3ஆம் வாய்ப்பாடு போகும், 7 3 21. அடுத்த 7ஆம் வாய்ப்பாடு ஓர் 7 7. இப்போ சைடில் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? இது அப்படியே ரூட்டுக்குள்ளே எழுதிருங்க. 2 இன்டூ 3 இன்டூ 7. லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி பைனாலையும் டா ஃபார்மேட்டில் போட்டு பார்க்கலாம், சரிங்களா? ஈஸி தான். 2ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போ 7 2 14. இனி 7ஆம் வாய்ப்பாடு ஓர் 7 7. சைடில் கிடச்சிருக்கதை எழுதிடலாமா? ஃபர்ஸ்ட் 2 இருக்குது, அப்புறம் 7 இருக்குது, 1 எழுதாண்டா. அப்புறம் 27 எழுதிடலாம். பாருங்க, 27. 3ஆம் வாய்ப்பாடு போகும். 9 3 27. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு 3 9. திரும்பவும் 3ஆம் வாய்ப்பாடு ஓர் 3 3. சைடில் கிடச்சிருக்கதை எழுதிருங்க. 3 இன்டூ 3 இன்டூ 3. ஓகே, இந்த 1 எழுதணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்க, ரூட்டுக்குள்ள 2 2 வாட்டி இருக்கு. அப்போ ஒரு 2 வெளியெடுத்துடலாம். அப்புறம் 3 2 வாட்டி இருக்கு, ஒரு 3 வெளியெடுத்துருங்க. அப்புறம் 7 2 வாட்டி இருக்கு, ஒரு 7 வெளியெடுத்துடலாம். அப்புறம் திரும்பவும் 3 2 வாட்டி இருக்கு, ஒரு 3 வெளியெடுத்துருங்க. ஓகே, இனிமேல் இது எல்லாத்தையும் பெருக்கிடலாம். ஈர் 3 6, அடுத்த 6 7 42. 42ஐயும் 3ஐயும் பெருக்குங்க. 42 3 3 2 6, நான் 3 12. அப்போ 126ன்னு கிடைக்குது. இனிமேல் அலகு எழுதணும், சதுர அலகு. அப்போ சதுர அலகு நம்மள இங்கே தந்திருக்கக்கூடிய அலகுலாம் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதே மீட்டர்னு எழுதிக்கலாம், ஓகேங்களா? இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம். இனி கொஸ்டினை பாருங்க. ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 20 செலவாகுதான். அதை எழுதிக்கலாம். ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 20. அப்போ நம்மள்ட்ட இப்போ எத்தனை சதுர மீட்டர் இருக்கு? 126 சதுர மீட்டர் இருக்கு. அப்போ அதுக்கு ஆகும் செலவு. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் பரப்பளவு எழுதிருங்க. அதுக்கு கூட இந்த 20 பெருக்கணும். ஓகே, பெருக்கிடலாம். ஃபர்ஸ்ட் 2ஆல் பெருக்கிறேன், லாஸ்ட் 0 போட்டுக்கலாம். அப்போ 6 2 12, 2 பாக்கி 1. இனி இ 2 4, 4 கூட 1 கூட்டினா 5. அப்புறம் ஓ 2 2. அடுத்த இந்த 0 போட்டுருங்க. பார்த்தீங்களா, ஈஸியாக கிடச்சிடுச்சு. அப்போ ஃபைனலாக எழுதிக்கலாம். வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவு இஸ் ஈக்குவல் டு ரூபாய் 2520. ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.